ரேஷன் கார்டில உங்களுடைய ஃபோன் நம்பர நீங்களே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க இதுக்கு பண்ண வேண்டியது உங்களுடைய கூகுள் சர்ச்சில நீங்க டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க டிஎன்பிடிஎஸ் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா www.tnpds.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்கான ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணால் சரி. சரிங்களா? எதை சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? நான் அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிங்க உடனே உங்களுடைய ரேஷன் கார்டோட பதிவு செய்யப்பட்ட பழைய நம்பர் என்னவோ, அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்சா, ரைட்டுங்களா? இந்த கேப்சா குறியீடு இருக்கு இல்லையா, அதை நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ 745855 பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படின்னு நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா, என்னுடைய ரேஷன் கார்டில் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி ஆனது வந்துடும். ஸோ வந்த ஓடிபியை நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுறேன். ஸோ 68187228 டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்றேன். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டானது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து பண்ண வேண்டியது என் விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணேன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆனது வரும். அதில் நிறைய ஆப்ஷன், என் விவரத்துக்கு கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே நான் வந்து போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு புதிய கோரிக்கை அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு முறை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ இது என்னுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யவும்னு இருக்குது. ரைட், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்க்குறேன். இது இங்கே தான் நம்ம மாற்ற முடியும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குன்னா தேர்ந்தெடுக்கவும், உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், அட்டை வகை மாற்றம், குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம், குடும்ப உறுப்பினர், அதாவது இதில் மொபைல் நம்பர் சேஞ்சை பற்றி இதில் எதுவுமே வரல. சரி, ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ரைட்டுங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இல்லை. ரைட்டுங்களா? பாருங்கள், இதில் குடும்ப உறுப்பினர் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறத வரைக்கும் உங்களுக்கு காட்டுது. சரி, இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலாக ஒரு பயனாளர், அதாவது நாம் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டு. ரைட்டுங்களா? ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இ-சேவை மையம் வச்சுருக்காங்க இல்லையா, இது பார்த்திங்கன்னா இ-சேவை மையம் வச்சுருக்கிறவங்க அவங்க லாகின் பண்ணாங்க அப்படின்னா அவங்கனால வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இப்படி காட்டும். ஸோ நமக்கு வந்து இப்படி காட்டாது. இவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.